தமிழில் இந்த இன்னோசென்ட் என்கிற சொல்லுக்கு அப்பாவி அல்லது குற்றமற்றவர் அல்லது கபடற்றவர் என்று கூறலாம். ஆதியில் கடவுள் மனிதனை அப்படித்தான் குற்றமற்றவராக படைத்தார் என்று வேதம் கூறுகிறது. தொடக்க நூல் 2:25 மனிதனும் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. யார் அப்படி இருப்பார்கள்? குழந்தைகள் தான். அவர்கள் மனதில் தான் இன்னும் எந்த தீய எண்ணமும் வளர்ந்திருக்காது. அப்படித்தான் அன்பார்ந்தவர்களே, கடவுள் கூட நம்மை படைத்தார். எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாதபடி தம் சாயலில் படைத்தால் என்று வேதம் கூறுகிறது. தொடக்க நூல் 3:11 நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். ஒரு விதத்தில் இந்த அறிவு நுழைந்த போதே பாவமும் மனிதனுக்குள் நுழைந்து விட்டது என்று கூறலாம். அவன் உண்ணக்கூடாத அந்த கனியையும் உண்டான். அத்தோடு நின்று விடாமல் அந்த பாவம் பொறாமையாக மாறி தனது சகோதரனின் ரத்தத்தை சிந்தும் அளவுக்கு அது இட்டு சென்றது என்று தொடக்க நூல் 4:10 படிக்கிறோம். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் அங்கு தொடக்கத்தில் அந்த கனி வழியாக வந்தது. இப்பொழுது சாவு வரைக்கும், ரத்தம் சிந்து வரைக்கும் இட்டு சென்று விட்டது. இந்த பாவம் தொடர்ந்து நம்ம இந்த தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வருகிறது என்று நாம் நம்புகிறோம். இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலே இல்லையா? நமக்கு தெரியும் அந்த ரத்தம் கதறிக்கொண்டிருக்கிறது. எல்லா மதத்திலும் நாம் நம்புகிறோம். ஒருவரின் ரத்தத்தின் பழி நம்மை அப்படியே விட்டு விடாது, அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அனைவரும் நம்புகிறார்கள். இந்த இரத்தப்பழி, இந்த பாவத்தினால் எல்லாம் நமக்கு விடுதலை இல்லையா? இதற்கான விடையை எபிரேயர் 10:24 காணலாம். ஆபேலின் ரத்தத்தை விட சிறந்த முறையில் குரல் எழுப்புகிறது இயேசுவின் ரத்தம் என்று கூறுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஆபேலின் ரத்தம் கடவுளை நோக்கி கூக்குரலிட்டது என்று நாம் படித்தோமே, அதை விட 100 மடங்கு அதிகம், 1000 மடங்கு அதிகம் இயேசுவின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நமக்காக மன்றாடியது, நம்மை மன்னித்தது, நமக்கு மீட்பு அளித்தது. அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு என்று நாம் நம்புகிறோம். இன்னும்